மடியணும். எந்த நெத்தியில் வரப்பு நல்லா இருக்கும். என்ன கை போட்ட நிமிஷத்தில் கழுவிட்டியா? அது அந்த நம்ம தலைவர் வரும்போது நம்ம கொஞ்சம் இந்தியாவில் ஒரே ஆள் கைப்பட அந்த ஆள் கைப்படையா ராவி ரெட்டு தான். அப்படி. ஆமாம், நீங்கள் தானே பெரிய ஆள். பெரிய ஆள் நம்மளோட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கு. அப்படியா? ஆமாம், நம்ம இந்த முதல்ல மேலட்டால அந்த ரப்பு அடி அடிச்சுட்டு போவோம். அந்த ஆட்கள் அழகா அந்த ராவிட்டுலாம் அப்படி வரப்பாய்க்கிறாங்க. எல்லாரும் நைஸ் வேலையெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இந்த மொரட்டு வேலை மாதிரி கோரி சாத்த வைக்க செய்வோம். அந்த நைஸாக செய்த ஆட்கள் தான் அந்த பத்திரமா அந்த ராவி எடுத்துட்டு. இன்னைக்கு உளுந்தங்கஞ்சா? இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி. சத்தான ஆகாரான. ஆமாம், சத்தான. இது என்ன சத்து? ஆமாம், நல்லா உளுந்தங்கஞ்சி தான். நல்ல உளுந்தங்கஞ்சி தானே. வீட்டால் காலையில் ரெடி பண்ணி தந்திருக்க. ஆமாம், காலையில் 5:30 எழுப்புதான் படுதா பாடு. என்ன ஆச்சு? நீங்கள் தான் எழுப்பணுமா? பிறகு மிதின்னு மிதிச்சு தான் எழுப்பணும். 9 ஒரு மிதி வரும்போது ஒரு மிதி. அப்போ தான் எந்திப்பாள்வா. ஆமாம், எந்தி மணி பொழுது விதிச்சுட்டுன்னு மிதிக்கணும். மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்தரைக்கு போகும்போது அங்கே ஒரு மிதி, இங்கே வரும்போது இங்கே ஒரு மிதி. மிதிச்சா தான் எந்திப்பா. நீ இல்லைன்னா எந்திப்பே கிடையாது. மிதிச்சு தான் எழுப்பணும். அப்போ சரி சரி. ஆமாம், ஏன்னா காலையில் அவ்வளோ சடவு அடிச்சிருக்கீங்களா? எது காலையில் சாப்பாட்டில் எதுவும் கலந்துட்டானு ஜீவியா? சண்டைலாம் பயங்கரமாக போடுவோம். போட்டாலும் 1 மணி நேரம் தான் நம்ம வீட்டு சண்டையெல்லாம். ஓ அப்படி. சரி, சமரசமாயிரும். சமரசமாயிரும். எவ்வளோ சண்டை போட்டாலும் கேட்டான். ஆமாம், போலீஸ்க்கு அதை போகிற மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு சண்டை ராசி. போலீஸ்க்கு போயிட்டானு ஜீவியா? போட்டுக்கெல்லாம் போக மாட்டாலும். ஓ உடம்புலான அந்த அளவுக்கு நம்ம தப்புன்னா தான் அடிப்போம். சும்மா கொடுத்துட்டு அடிச்சாக்கி பிறகு அவ்வளோதான். ஆமாம், அதனால தப்பை சொல்லி திருத்ததுக்காக சொல்லி தான் அடிப்போம். சும்மாலாம் அடிச்சாக்கி பிறகு போலீஸில் எழுதிக்கிட்டு சொத்தையில் விட்டுட்டு வருவேன். வேற நம்ம தான் அடி வாங்கணும். நம்ம தான் அடி வாங்கணும். அதனால கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இதுதான் காலையில் எழும்போது தான் பொம்பளை எழும்போது தான் சங்கடப்படுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. நீ 4 மணிக்கு வந்து சோறு போய் பாரு. நீங்க பொங்கிற வேண்டி தானே பணங்காடு? நம்ம சோறு சாப்பிட மட்டும்தான் செய்வோம். சோறு பொங்கதோ இந்த உடுத்துக்கு துண்டுக்கு சோப்பு போடவா, ஒரு பச்சை தண்ணி குடிக்க தண்ணி கோரவா செய்ய மாட்டானே. அதெல்லாம் செய்யவே மாட்டான். சோறு பொங்கி தின்னா சட்டி பெட்டிலாம் உருட்டி அடித்து சாப்பிட்டு சத்தம் கட்டாமல் இருந்துக்கிடும். சோறுலாம் பொம்பளை போட்டே தரவே வேண்டாம். நம்மளே போட்டு தந்துக்கலாம். என்னைக்கும் ஒரு நாள் போட்டு தந்ததே கிடையாது. ஆமாம், சோறு பொங்குது ஆள்லாம் இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. துப்புன இடத்துக்கு மண்ணாளி போட மாட்டான். அப்படியே அந்த பிள்ளைல மிரட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு ஒரு ரெவடிசம். ஆமாம், அந்த பொம்பளையால அப்படியே அங்கே போய் இங்கே போய் அடிச்சிருவேன் கிடிச்சிருவேன் அப்படின்னு ஏமாத்தி சட்டி பானையெல்லாம் உடச்சிக்கிட்டு சட்டி பானையெல்லாம் வந்துன்னா சட்டி பானையை தூக்கிட்டு போடுவோம். டிவி எல்லாம் உடச்சிக்கிட்டு ரெவடிசம் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை மிரட்டி வச்சுக்கிடணும். அப்பப்போ தட்டிடணும். ஆமாம், இல்லைன்னா அப்புறம் பொம்பளையா நம்மளால பிறகு யாருமே அது சரி பட்டுறாது. அப்பப்போ தட்டிடணும் பணங்காடு. ஆமாம், பிள்ளைகளும் எல்லாத்தையுமே அப்படி மிரட்டி வேலையை வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். லேசா தட்டிக்கணும். நீங்க கொண்டு விட்டுருக்கியா, என்ன வேலை செய்ய முடியும் வீட்டில்? அப்பப்போ தட்டிக்கணும். ஆமாம், அப்பப்போ தட்டிக்கிடணும். சும்மா மிரட்டி பிள்ளைகளே மிரட்டி அங்கே அதை செய் இதை செய்யணும் அடிச்சிடும் பிடிச்சிடும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு அப்படியே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமாம், அப்படிதான் மிரட்டிலே வச்சுக்கிடணும். ஆமாம், அப்படிதான். அடிச்சோம்னா திருப்பி அடிச்சு விடுவாங்க. ஆமாம், பிறகு எல்லாம் மொத்தமாக சேர்ந்துக்கிடும்ல. ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தனிமரமாக தான் நிற்கணும்.